வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப சாஃப்டாக சில்கியாக பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுற க்ரீம் வந்து நிறைய வேஸில் பண்ணலாம். முட்டையோட வெள்ளைக்கரு வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணலாம், கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்ணலாம். இன்னைக்கு நாம் எப்படி வாயில் போட்டதும் கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஈஸியாக பட்டர் வச்சு க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு unsalted பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டி ஃப்ளேவர் வேணும்னா உப்பு கலந்த பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கேக்குக்கு க்ரீம் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பட்டர் எப்பவும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே எப்படி போட்டுறாதீங்க. அது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா விஸ்க் வச்சு அல்லது ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா வந்து அதை ஒரு 5 நிமிஷம் வந்து விடாமல் பீட் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து நல்ல இந்த பட்டர் டார்க் கலர்ல இருந்து இந்த மாதிரி லைட் கலர் ஆகிரும். இனி இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் விடலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஹேண்ட் மிக்சர் வச்சு அடிச்சிடலாம். பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவு பவுடர் பண்ணின சுகர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஐசிங் சுகர் இருந்ததுன்னா ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீனியை ஒரு சல்லடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி அந்த பட்டரில் போட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் போட்டு சீனியை வந்து பவுடர் பண்ணின உடனே இந்த பட்டரில் ஆட் பண்ணிடாதீங்க. மிக்சி ஜாரில் போட்டு அடித்ததுனால அந்த சீனி வந்து லைட்டாக சூடாக இருக்கும். ஸோ அதை நல்லா ஆறுன அப்புறமா எடுத்து இந்த மாதிரி பட்டர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் ஆட் பண்ணும்போது உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் எல்லாத்தையும் போட்டு ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வந்து அதை பீட் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலே கேக்குக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பட்டர் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு கலராக க்ரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலரை இந்த பட்டர் க்ரீம் கூட 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஏதாவது பைப்பிங் பேக் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் வச்சு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் கேக் மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக வீட்டிலையே கேக்குக்கு தேவையான க்ரீம் பட்டர் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்தியா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from சௌமியா.